கனேடிய தமிழர்கள் மட்டுமில்லாமல் உலகத்தில் வாழும் இலங்கையின் தமிழர்கள் அனைவரது அன்பினை சம்பாதித்துள்ள ஒரு தலைவர் என்றால் அவர் தற்போதைய கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று சொல்லலாம். ஆனால் அவர் கடந்த திங்களன்று தனது கட்சி அவருக்கான மாற்றீட்டை தேர்ந்தெடுத்தவுடன் தான் லிபரல் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது ஆனது ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்ததாயினும் பாரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் அவர் பதவிக்கு வருவதற்கு முன்பே ட்ரூடோ தொடர்ந்து தமிழ் கனடியர்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகளுக்கு ட்ரூடோவும் லிபரல் கட்சியும் பொறுப்புக்கூறலுக்கு உறுதியாக நிற்பதாக கூறி 2014ஆம் ஆண்டு போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு அழைப்பு விடுத்தனர். ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணைக்கு உலகளாவிய அழுத்தத்தை எதிர்க்க கொழும்பு பலமுறை முயற்சித்த போதிலும் ட்ரூடோ தொடர்ந்து வலியுறுத்தினார். இலங்கை அவற்றை நிராகரித்த போதிலும் பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கையை உயிருடன் வைத்திருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அடுத்தடுத்த தீர்மானங்களை அவரது அரசாங்கம் தொடர்ந்து ஆதரித்து வந்தது. உலகெங்கிலும் மற்றும் கனடாவில் பாதிக்கப்பட்ட தப்பிப்பிழைத்தவர்கள் சர்வதேச நடவடிக்கையை தொடர்ந்து கோருவதால் 2022ஆம் ஆண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் எனப்படும் கனடிய பாராளுமன்றத்தில் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். இது ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க நடவடிக்கை ஆகும். இது தமிழ் இனப்படுகொலையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த உலகின் முதல் நாடாளுமன்றமாக அமைந்தது. செய்த குற்றங்களுக்கு நீதி கோரி அறிக்கைகளுடன் ட்ரூடோ ஆண்டுதோறும் இந்த நிகழ்வை குறிவைத்தார். கொள்கை அறிக்கைகளுக்கு அப்பால் செல்வதற்கு முயற்சித்த ட்ரூடோ தெளிவாக காட்டினார். மேலும் தமிழ் கனடிய சமூகத்துடன் தனிப்பட்ட தொடர்பை உருவாக்க முயன்றார். கனடிய சமூகத்தின் அவர்களின் பங்களிப்புகளுக்கு பாராட்டிய வண்ணமே இருந்தார். பாரம்பரிய தமிழுடைய அணிந்து உள்ளூர் மக்களுடன் அன்பாக ஈடுபடும் தமிழ் நிகழ்ச்சிகளில் அவர் தவறாமல் தோன்றியது பலரால் வரவேற்கப்பட்டு வளர்க்கப்பட்ட உறவின் வலிமையை விளக்கியது. இனப்படுகொலையின் அதிர்ச்சியும் கனடாவில் பலர் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பதையும் இன்னும் எதிர்கொள்ளும் ஒரு சமூகத்திற்கு ட்ரூடோவின் இந்த அசைவுகள் ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த அடையாளமாக இருந்தன. தமிழர்களுக்கான நீதி குறித்து அவரது கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுடன் இணைந்து பாரம்பரியமாக லிபரல் கட்சியை ஆதரிக்காதவர்களிடமிருந்தும் ட்ரூடோ பாராட்டை பெறத் தொடங்கினார். கடந்த தசாப்தத்தில் 3 கூட்டாட்சி தேர்தல் வெற்றிகளுக்கு அவரை தூண்டியது. அவரது நடவடிக்கைகள் தமிழ் மக்களின் போராட்டங்கள் மற்றும் அபிலாஷைகள் பற்றிய உண்மையான புரிதலையும் உலக அரங்கில் தலைமையை காட்டுவதற்கான விருப்பத்தை நிரூபித்தன. தமிழ் மக்களுக்கு சற்றும் தொடர்பற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து கனேடிய மக்களின் தொகையில் 1% குறைவாக உள்ள இலங்கை தமிழரின் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்கு தன்னால் நீதியை பெற்றுக் கொடுக்க முனைந்த ஒரு உலகத் தலைவர் எழுச்சியும் தற்காலிக வீழ்ச்சியும் எவ்வாறு அமைந்தது? முன்னாள் லிபரல் பிரதமர் பியர் ட்ரூடோவின் மகன் ஜஸ்டின் ட்ரூடோ கட்சியின் செல்வாக்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருந்தபோதே வெற்றி பெற்றார். அந்த நேரத்தில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தில் இருந்த லிபரல் கட்சியினர் 2011ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் எனப்படும் பாராளுமன்றத்தில் கனேடிய மக்களவையில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டனர். அக்டோபர் 2015இல் ட்ரூடோவின் லிபரல் கட்சியினர் மாற்றம் மற்றும் நம்பிக்கை என பிரச்சாரம் செய்து கூட்டாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை வென்று கன்சர்வேட்டிவினை தோற்கடித்தனர். கனடாவில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் 3வது இடத்தில் உள்ள கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது இதுவே முதல் முறையாக இருந்தது. அப்படி ஒரு வெற்றியை பெற்ற ட்ரூடோ 2016ஆம் ஆண்டில் அகா கான் எனும் மதத் தலைவரிடமிருந்து விடுமுறை பயணங்கள், பரிசுகள் மற்றும் விமான பயணச்சீட்டுகளை அன்பளிப்பாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் தனிநபர் அல்லது தனி அமைப்பு தொடர்பான நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக போகக்கூடிய நிலை உள்ள விதிகளை மீறியதாக கனேடியன் எத்திக்ஸ் கமிஷனர் தீர்ப்பளித்தார். ஒரு பிரதமர் இத்தகைய மீறலை செய்திருந்தது அதுவே முதல் முறையாகவும் இருந்திருந்தது. அடுத்த பாரிய குற்றச்சாட்டாக கட்டுமான நிறுவனமாக SNC லவ்லின் ஊழலில் விசாரணையை தவிர்க்க உதவ அரசாங்க அதிகாரிகள் தனக்கு முறையற்ற அழுத்தம் கொடுத்ததாக முன்னாள் நீதியமைச்சர் ஜோடி வில்சன் ரோபல் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் ஜோடி வில்சன் ரோபல் மற்றும் கருவூல வாரிய தலைவர் ஜேன் பில்பாட் ஆகியோரை ராஜினாமா செய்ய தூண்டியது. அமைச்சரவையிலிருந்து 2 பெண்களை இழப்பது தன்னை ஒரு பெண்ணியவாதி என்று வர்ணித்த ஒரு பிரதமருக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தவும் ஆரம்பித்தது. இதற்காக ஆகஸ்ட் 2019இல் கனேடியன் எத்திக் கமிஷனர் மீண்டும் ட்ரூடோவும் அவரது அதிகாரிகளின் நெறிமுறை விதிகளை மீறியதாக தீர்ப்பளித்தார். ட்ரூடோ பொறுப்பேற்றுக் கொண்டார், ஆனால் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். 2019 தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ட்ரூடோ இளமையாக இருந்தபோது
வேற்றினத்தவர்கள் போல ஒப்பனை நிறங்கள் கொண்ட நிகழ்வுகளில் பங்கேற்ற இளமைக்கால புகைப்படங்கள் வெளிவந்தன. பன்முக கலாச்சாரத்தின் வலுவான வழக்கறிஞராக ட்ரூடோ இதற்காக மன்னிப்பு கோரியதுடன் தனது வாழ்க்கை அந்த சமயம் ஒரு குருட்டு புள்ளியுடன் பிளைண்ட் ஸ்பாட்டாக இருந்ததாக கூறினார். அக்டோபர் 21, 2019 தேர்தலில் லிபரல் கட்சியினர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் சிறுபான்மையினராக குறைக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சி செய்ய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கொரோனா தொற்று நோயிலிருந்து கனடாவை மீட்டெடுக்க எவ்வளவு நிதி தேவை என்பது குறித்து ட்ரூடோவுடன் ஏற்பட்ட உராய்வுக்கு மத்தியில் நிதியமைச்சர் பில் மோனியோ ராஜினாமா செய்தார். ஆகஸ்ட் 2022 மாணவர் மானிய திட்டத்தை நடத்துவதற்காக ஒரு தொண்டு நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களுக்காகவும் மோனியோ குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். கனடாவில் தேர்தல்கள் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு நடத்தப்பட வேண்டும். ஆனால் ட்ரூடோ தொற்று நோயை கையாண்ட விதத்திற்காக வாக்காளர்கள் தனது அரசாங்கத்திற்கு வெகுமதி அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் செப்டம்பர் 20, 2021 ஒரு தேசிய வாக்கெடுப்பை தூண்டினார். திட்டம் தோல்வியடைய அவர் 2வது சிறுபான்மையுடன் இணைய வேண்டிய தேவை ஏற்பட்டது. 2023 ஆண்டில் முதல் பாதியில் லிபரல் அணியினர் கன்சர்வேட்டிவினை சற்று பின்தங்கியிருப்பதை கருத்து கணிப்புகள் காட்டின. ஜூலை மாதத்தில் வாக்காளர் சோர்வு அதிகரித்து வருவதற்கான அறிகுறிகளின் மத்தியில் இடைவெளி திடீரென்று மேலும் விரிவடைய ஆரம்பித்தது. இதனால் 2025 ஆண்டில் தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது தெள்ளத் தெளிவாக புரிய ஆரம்பித்தது. லிபரல் அணியினரின் செல்வாக்கற்ற தன்மை அதிகரிப்பதற்காக தெளிவான அறிகுறியாக டொரண்டோவில் ஜூன் 2024 நடந்த சிறப்பு தேர்தலில் கட்சி அதன் உறுதியான இடங்களில் ஒன்றை இழந்தது. தனது எதிர்காலம் குறித்த புதிய கேள்விகளுக்கு மத்தியில் தான் பதவியில் தொடர்வேன் என்று ட்ரூடோ தெளிவுபடுத்தினார். அதிகரித்த சமூக செலவினங்களுக்கு ஈடாக ட்ரூடோவை அதிகாரத்தில் வைத்திருந்த புதிய ஜனநாயகவாதி அணியினர் செப்டம்பர் 2024 தங்கள் ஆதரவை திரும்பப் பெறுவதாக கூறினர். இது ட்ரூடோவை ஆட்சி செய்ய புதிய கூட்டணிகளை உருவாக்க முயற்சிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. நவம்பர் 2024 அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றவுடன் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரியை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் உடனடியாக கையெழுத்திடுவதாக கூறினார். இது கனடாவின் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலாக ஆரம்பிக்கும் அறிகுறியாக இருந்தது. இடையில் காலிஸ்தான் தலைவர் விவகாரத்தில் இந்தியாவுடன் ட்ரூடோ முரண்பட்ட சம்பவம் உண்டு. கடந்த தசாப்தத்தில் தனது மிகவும் விசுவாசமான கூட்டாளிகளில் ஒருவரையும் ட்ரம்ப் ஜனாதிபதி காலத்தில் கனடாவின் முன்னணி வர்த்தக பேச்சுவார்த்தையாளராக இருந்த நபரை முன்னிலைப்படுத்த ட்ரூடோ ஒரு குறைந்த பதவியை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் டிசம்பர் 16, 2024 ராஜினாமா செய்தார். ஒரு காலத்தில் ஜஸ்டின் ட்ரூடோவின் கூட்டாளியாகவும் இப்போது ஒரு முக்கிய எதிராளியாகவும் இருக்கும் புதிய ஜனநாயக அணியின் ஜக்மீத் சிங் 2025 ஜனவரி பிற்பகுதியில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குளிர்கால இடைவெளியின் இருந்து திரும்பிய பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைப்பதாக அறிவித்துள்ளார். ஒரு பாரிய எதிர்க்கட்சியான ஃப்ளாக் ஹியூபோகேசியின் தலைவரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக உறுதியளித்துள்ளதானது நிலைமையை ட்ரூடோவிற்கு மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இந்நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோவின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏறத்தாழ ஒரு தசாப்த காலமாக கனேடிய வரலாற்றில் செல்வாக்கு செலுத்திய ஜஸ்டின் ட்ரூடோ எனும் பிரதமரது அரசியல் வாழ்க்கை இப்படியே அஸ்தமிக்கப் போகின்றதா? இல்லை ஓரிரு அடிகள் பின்வாங்கி சில ஆண்டுகளில் மீண்டெழுவாரா? காலம் பதில் சொல்லும். உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம்.